நமது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளின் வரிசையில் இன்றைக்கு ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போகிறோம். ஏசாயா வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் எப்போதும் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆர்வமற்றவர்களாய் இருந்தார்கள். ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் 4 ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில் பிரசங்கித்து வந்தான். உசியா என்னும் ராஜா எருசலேம் பட்டணத்திலிருந்து யூதா தேசத்தை ஆண்டு வந்தான். முதலிலே தேவன் உசியாவை ஆசீர்வதித்தார். ஏனெனில் அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்தான். ஆனால் உசியாவோ பெருமை கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிவதை நிறுத்திவிட்டான். அவன் குஷ்டரோகியாய் தன் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை தனியாக வாழ்ந்து வந்தான். உசியா ராஜா 60 வருடத்திற்கு மேலாக ஆட்சி செய்தான். அவன் இறந்த பிறகு அவனுடைய குமாரன் யோதாம் அந்த இடத்திற்கு வந்து 17 வருடம் ஆட்சி செய்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஏனெனில் அவன் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நம்பி அதன்படி கீழ்ப்படிந்தான். யோதாமுக்கு ஆகாஸ் என்னும் ஒரு மகன் இருந்தான். ஆகாஸ் அரசாட்சி செய்ய தொடங்கிய போது அவன் 20 வயதாயிருந்தான். அவன் எருசலேமிலிருந்து 17 வருடங்கள் ஆட்சி செய்தான். ஆகாஸ் தேவனை பற்றி எந்த கவலையும் கொள்ளவில்லை. அவன் விக்கிரகங்களையும் தவறான தேவர்களையும் வழிபட்டதும் அல்லாமல் தேவனுடைய ஜனங்களையும் வழிவிலக செய்தான். ஏசாயா அவனை எச்சரித்தும் ஆகாஸ் தேவனுடைய எச்சரிப்பை கவனிக்கவில்லை. அவன் 35 வயதான போது மரித்து போனான். அவனுக்கு பின் ராஜாவாகிய எசேக்கியாவை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் தவறான விக்கிரகங்களை அழித்து போட்டதும் அல்லாமல் உண்மையான தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஒரு முறை அவனுடைய ஆட்சி காலத்தில் யூதா தேசத்தை பகைஞன் ஒருவன் தாக்கிய போது தன்னுடைய படை மிகவும் பலவீனமானது என்று எசேக்கியாவுக்கு தெரிய வந்தது. அந்நிலையில் தேவனுடைய உதவிக்காக ஜெபிக்கும்படி ஏசாயாவிடம் கேட்டுக்கொண்டான் எசேக்கியா ராஜா. இந்த செய்தியை ஏசாயா கேட்டபோது தேவனிடத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்தது. அது என்னவென்றால், இந்த படையை குறித்து பயப்படாதே, அவர்களை நான் விழச் செய்வேன். விரைவில் எசேக்கியாவிடம் சண்டை போடாமலே அந்த படையானது திரும்பி செல்லும் என்று தேவன் பேசினார். தேவன் சொன்னபடியே எதிரியின் படை சண்டை போடாமலே திரும்பி சென்று விட்டது. இதை அடுத்து அக்காலத்திலே வாழ்ந்த மக்கள் தேவனை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருந்தாலும் ஏசாயா தேவனை பற்றி அதிகமாக யோசித்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அது எப்படி என்றால், நாம் தூங்காமல் இருக்கும்போது கிடைக்கிற தரிசனம். அந்த தரிசனத்தில் தேவன் எப்படி மகிமை பொருந்தியவர், பரிசுத்தமானவர் என்பதை ஏசாயா கண்டான். அந்த தரிசனத்தில் யாரை நான் அனுப்புவேன் என்று தேவன் கேள்வி எழுப்பினார். இங்கே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா பதிலளித்தான். தேவன் கேட்பதையெல்லாம் செய்வதற்கும் அனுப்புகிற இடத்திற்கெல்லாம் செல்லுவதற்கும் ஏசாயா தயாராக இருந்தான். தன்னுடைய சொந்த தேசத்திலே சொந்த ஜனங்களுக்கு பேசும்படி தேவன் சொன்னார். தேவன் அவர்கள் பாவங்களின் நிமித்தம் கோபமாய் இருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருந்தது. தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஏசாயா தன்னுடைய ஜனங்களிடத்தில் சென்றான். தங்களுடைய பகைஞர்களிடத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் ரட்சிக்க வரப்போகிற வல்லமையான நபரை குறித்து பல ஆச்சரியமான தீர்க்க தரிசனங்களை ஏசாயா சொன்னான். யூத ஜனங்கள் அந்த நபரை மேசியா என்று அழைத்தார்கள். மேசியாவை பற்றி ஏசாயா சொன்ன அனைத்து காரியங்களும் அவனுடைய புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒருவேளை அவன் அவைகள் நடப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினாலும் அவைகள் அனைத்தும் அப்படியே நிறைவேறியது. மேசியாவை குறித்து அவன் சொன்ன சில தீர்க்க தரிசனங்கள் என்னவென்றால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும். இம்மானுவேல் என்ற பெயருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இது போன்ற மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள்
பல வருடங்களுக்கு பின்பு அப்படியே நடந்தேறியது. ஆம், ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தது போலவே அந்நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கு மேசியா வரப்போகிறார். யூதேயா மக்களுக்கு மாத்திரமல்ல, மேசியா என்பவர் புறஜாதியாருக்கும் ஒளியாக இருப்பார் என்று தேவன் பேசியிருந்தார். யூதர் அல்லாத உலகத்தின் எல்லா மக்களும் புறஜாதிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். மேசியா யூதா கோத்திரத்தில் பிறப்பதால் யூதருக்கு மட்டுமல்ல, அவர் எல்லாருக்குமானவர். அவர் எல்லோரையும் நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பூமியின் கடைமுனை மட்டும் ரட்சிப்பை அவர் கொண்டு வருகிறார். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.